இங்க இருந்து யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு சொல்லி இருக்காங்க. நாங்க கேட்டது அவங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஐயோ தேனே, மத்தவங்களோட வீக்னஸ் தெரிஞ்சு அடிக்கிறது உன்னோட குணம், எதிரியோட பவரை தெரிஞ்சு அடிக்கிறது என்னோட குணம். நீ யாரு, உன்னோட பவர் என்ன எல்லாம் தெரியும்டி. இந்த மாதிரி சில்லறத்தனமா யோசிக்கிறது, அல்பத்தனமா முடிவெடுக்கிறது, இதானே உன் பவரு? இந்த பவரோட ஃபியூஸ புடுங்கி எறியறது எனக்கு ஒன்னும் பெரிய சவாலா தெரியல. சாதாரணமா புடுங்கி எரிஞ்சிருவேன். சாதாரணமா புடுங்கி எறியறதுக்கு நான் ஒண்ணு புல் இல்லடி, ஆலமரம். உன்னால அவ்வளவு ஈஸியா புடுங்கி எறிய முடியாது. அந்த ரிஷியோட அழிவை நான் தீர்மானம் பண்ணிட்டேன். உன் தீர்மானத்தை நான் எப்பவோ திருத்தி எழுதிட்டேன். நீ எழுதினத எப்படி கிழிச்சு போடல நானும் முடிவு பண்ணிட்டேன். திருந்த கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிட்ட, இனிமே உன்னை மன்னிக்க கூடாதுன்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். சரி, இப்ப என்ன பண்ணுவ? இல்ல என்னதான் பண்ண போற அத சொல்லு. சொல்லாம சதி பண்றது உன்னோட பாலிசி, சொல்லிட்டு சாதிக்க போறதுதான் என்னோட பாலிசி. எந்த ப்ராஜெக்ட்ல நீ ரிஷியை சிக்க வச்சு அழிக்கணும்னு முடிவு பண்ணியோ அந்த ப்ராஜெக்ட சொன்ன தேதியில முடிச்சு ரிஷி குரூப்ஸ் நம்பர் 1 கொண்டு வருவேன். உன் ஆணவத்தை அடக்கி நீ செஞ்ச பாவத்துக்கு ரிஷி கால்ல விழ வச்சு கதற வைப்பேன். நான் கால்ல விழுவேன், கதறுவேன். பயங்கர காமெடியா இருக்கு. நான் யார் காலையாவது விழறேனா அது அவங்க கால வாரத்துக்கு இருக்குமே ஒழிய மன்னிப்பு கேக்குறதுக்கு கிடையாது. என் கேரக்டரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. உன்னால அந்த ஹோட்டல் இன்டீரியர் ஒர்க்ஸ் முடிக்க முடியாது. என் ஆள் பலத்தாலையும் பண பலத்தாலையும் அதை நான் அடிச்சு நொறுக்குவேன். ரிஷி டவர்ஸ தரமாட்டமாக்கி என் கால்ல போட்டு மிதிப்பண்டி. எப்படி கிராமத்துல இருந்து ரிஷி மஞ்ச பையோட வந்தானோ அதே மஞ்ச பைய தேடி கண்டுபிடிச்சி அவன் கையில கொடுத்து பஸ் டிக்கெட்டுக்கு காசும் கொடுத்து எந்த வழியில வந்தானோ அதே வழியில அவனை நான் போக வைப்பண்டி. முடிஞ்சா உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடி. ஆள் பலம், அதிகார பலம், பண பலம் இருக்கிற ஆணவத்துல பேசுறியா? பணத்துக்காக 1000 பேர் உன் பின்னாடி வருவாங்க. நல்ல குணத்துக்காக ரிஷிக்கு முன்னாடி நான் நிக்கிறேன். என்னை தாண்டி உன்னால அவரை எதுவுமே பண்ண முடியாதுரி. பாக்கலாண்டி, நீயா நானு பாக்கலாண்டி. பாக்க தாண்டி போற. இந்தா எந்த ப்ராஜெக்ட்ல நீ ரிஷியை சிக்க வச்சு அழிக்கணும்னு முடிவு பண்ணியோ அந்த ப்ராஜெக்ட சொன்ன தேதியில முடிச்சு ரிஷி குரூப்ஸ் நம்பர் 1 கொண்டு வருவேன். என்ன வெற்றி, ஏதோ ரொம்ப யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. வேலை விஷயமா போனீங்களே, என்னாச்சு? இல்ல போல. ஏங்க போணுமான்னு நான் யோசிக்கிறேன். என்ன அதுக்குள்ள மனசு மாறிட்டீங்க? மனசு மாற மாட்டேங்குது. வெற்றி, ஏதோ சீரியஸா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன ஆச்சு? ஆமா லக்ஷ்மி, ரிஷியோட பிரச்சனை தீர்ந்ததும் நம்ம ஊருக்கே போயிடலான்னு யோசிக்கிறேன். ஊருக்கா? ஆமா லக்ஷ்மி, என்னன்னு தெரியல, வந்ததுல இருந்து எனக்கு ஊர் ஞாபகமாவே இருக்கு.
அது ஒண்ணும் இல்லைங்க. பிறந்ததுல இருந்தே அத்தை மாமாவை நீங்க பிரிஞ்சது இல்ல. இப்ப பிரிஞ்சிருக்கீங்கல்ல, அந்த ஞாபகம் தான். இல்ல லக்ஷ்மி, அதெல்லாம் இல்ல. என் ஞாபகம் முழுக்க பொள்ளாச்சிலேயே இருக்கு. அங்க இருந்து ஏன் வந்தோன்னு தோணுது? அது ஹோம் சிக்குங்க. ஒரு இடத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போனா கொஞ்ச நாளைக்கு பழைய இடத்து ஞாபகம்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். ஏய், நான் என்ன சின்ன குழந்தையா? பின்ன என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சின்ன குழந்தை தான். வெற்றி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன? அது நீங்க பொள்ளாச்சில வச்ச ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அத கன்சிடர் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். எந்த விஷயம்? அதாங்க. அதானா? அதுதான். இப்ப எதுன்னு சொல்ல போறியா இல்லையா? இப்படி முறப்பா கேட்ட அப்படி நான் எப்படி சொல்றது? பின் எப்படி கேக்குறது? முகத்தை கொஞ்சம் சாந்தமா வச்சுக்கிட்டு, கண்ணுல கொஞ்சம் காதலோட, வாயில கொஞ்சம் சிரிப்போட, ரொமான்டிக்கா என்னன்னு கேட்கணும். சரி, என்ன? அது அர்ஜுனுக்கு தம்பி பாப்பாவோ இல்ல தங்கச்சி பாப்பாவோ வேணும்னு கேட்டீங்கல்ல, அதான் கன்சிடர் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். எனக்கு மூடு இல்ல. சரி, என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. அதெல்லாம் எதுக்கு? தைரியம் இருந்தா என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. ஏய், எனக்கு தைரியம் இல்லையா? நீ அப்படி பார்க்காத. நான் அப்படிதான் பாப்பேன். தைரியம் இருந்தா நீங்க என்ன பாருங்க. யாரு? எனக்கு தைரியம் இல்லையா? எனக்கு தைரியம் இல்லையா? தாலி. வெற்றி, கொஞ்சம் தள்ளி படுங்க. எதுக்கு இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வா. துக்கம் எதுவும் இருக்காது. நீ இங்க இருந்தா உனக்கு தூக்கம் இருக்காது. குடும்பம் உனக்கு தேவையில்லாதது. நீ வெற்றியை மட்டும் தொட்டு பாரு.
லக்ஷ்மி என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க லக்ஷ்மி? என்னாச்சு? இது பாருங்க. என்ன கையில தாலிய வச்சிருக்க? அறுத்துருச்சு வெற்றி. அவ்வளவுதானே? என்னமோ நான் செத்து போயிட்ட மாதிரி ஒப்பாரி வச்சு என்ன பேசுறீங்க? என்னால தாங்கிக்கவே முடியல. சரி அத கூடங்க. நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது இது அருந்து போயிடுச்சு. இது ஒரு பெரிய விஷயமா? இது ஒண்ணும் சின்ன விஷயம் இல்ல. சின்ன விஷயமா இருந்தா பொம்பளைங்க ஏன் இத காலம் முழுக்க கழுத்துல சுமந்துட்டு இருக்காங்க? சரி 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 சரி, பெரிய விஷயம்தான். நீ போய் குளிச்சுட்டு வா. சாமி முன்னாடி வச்சு ஒரு மஞ்சள் கயிறை உனக்கு கட்டி விடுறேன். போதுமா? போ போமா, அழாத. சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏன் பெருசா ஃபீல் பண்ற? போ போய் குளிச்சுட்டு வா. இங்க வாங்க. என்னடி? என்ன? எதுக்கடி இவ போத்திக்கிட்டு நிக்கிறா? கேளுங்க. நானா? ஆமா. லட்சுமி வா. வா. அக்கா, என்ன என்னைக்கு இல்லாம இப்படி புடவைய போத்திக்கிட்டு வந்து நிக்கிற? தப்பு நடந்து போச்சு. ஐயோ, என்னக்கா ஆச்சு? தாலி கொடி அறுந்துருச்சுடி. அக்கா, இதுக்கு நீ என்னக்கா பண்ணுவ? இல்ல அனு, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னைக்குமே இப்படி நடந்ததே இல்ல. கவலைப்படாத லட்சுமி, வேற புது தாலியை கட்டிக்கோ. அதுக்கு போய் நீ இப்படி வருத்தப்பட்டு இருக்க? அக்கா, தாலியை கழட்டி ஆணில மாட்டுற காலம் அது. நீங்க இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கீங்க? இல்ல அனு, மத்தவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. அக்கா, உங்களை அப்படி இருக்க சொல்லல, கவலைப்படாதீங்கன்னு தான் சொல்றேன். அனு விடு. நீ உள்ள சமையல் ரூம்ல இந்த மசாலா எல்லாம் வச்சிருப்பல்ல, அந்த டப்பால விரலி மஞ்சள் வச்சிருக்க, எடுத்துட்டு வா. எந்த மசாலா டப்பா? மசாலா டப்பாடி, போடி. மசாலா. ஓ, இவ ஒருத்தி. நீ இங்கே இரு, நான் வரேன். எடுத்தியா? இதோ எடுத்துட்டு வரேன்க்கா. எவ்வளவு நேரம்? கொடு. லக்ஷ்மி, இப்போ இத வெற்றி கையால உன் கழுத்துல கட்ட வைக்கிறேன். சரி, கட்டினதுக்கு அப்புறம் அந்த சரடு எடுத்துட்டு போய் ரெடி பண்ணி போட்டுக்கோ. சரியா போச்சு, அவ்வளவுதான். இதுக்கு போய் சும்மா மூஞ்ச உம்மன்னு வச்சிருக்க. வெற்றி மாமா இருக்கார்ல, மேல கூப்பிடுறி. வெற்றி மாமா, வெற்றி மாமா, கீழே வாங்க. வெற்றி மாமா, வரேன் வரேன். சீக்கிரம் வாங்க. வந்துட்டேன் வந்துட்டேன். எவ்வளவு நேரம்? சரி வந்துட்டேன். என்ன வெற்றி, இத முதல்ல லக்ஷ்மி கழுத்துல கட்டு. உங்களையும் குழப்பிட்டாளா? இத பாரு, இதுல குழப்பறதுக்கு ஒண்ணு இல்ல வெற்றி. பாவம், அவ கவலையிலேயே நியாயம் இருக்குல்ல. இத கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த தாலியை நல்லா பத்த வச்சு கொடுத்துருன்னு. ஒரு நிமிஷம். இந்தா புடி. சாமி முன்னாடி நின்னு சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு கட்டு. இந்தாடி. இருங்க இருங்க இருங்க. மாமா, நீங்க இந்த பக்கம் வாங்க. ஆமா, நீங்க இந்த பக்கம் வாங்க. பாத்தீங்களாக்கா, எல்லாம் கத்துக்கிட்டேன் நானும். ஐயோ, நீ யாரு? பூ பிச்சுக்கோ. கட்டு கட்டு. எதுக்குக்கா இதெல்லாம்? ஐயோ கட்டு. ஐயோ மாமா, கட்டு வெற்றி. இப்படி வாங்க, இப்படி வாங்க. இந்த குங்குமத்தை அவன் நெத்தில வை. கட்டியாச்சு. ரெண்டு பேரும் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. ஆமாக்கா, யார் காலையில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்ல, விழுங்க. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா தட்டு நிறைய பணம் வைக்கணும். நான் ஏன் கால சொல்லல, நான் வயசுல சின்னவ. அக்கா கால்ல விழ சொல்லல. ஏன் கால்ல உனக்கு வேண்டாப்பா, வேண்டாமா?
இந்த ஹனிமூன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு எங்க போறீங்க? அதெல்லாம் நேத்தே முடிஞ்சிருச்சு. சரியில்லக்கா. நீங்க போங்க நீங்க வராதீங்க, இந்த பக்கம் போங்க. சரி சரி, புதுசா கல்யாணமானவங்க, நாம கிளம்பலாம். சரி சரி, சொல்லி அனுப்ப, நான் பால் பழம் எல்லாம் கொடுத்து அனுப்புறேன். கடவுளே, என் வெற்றிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவர் என்னைக்கும் நல்லா இருக்கணும். அம்மா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எங்க சொல்லுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. இது என்னதுக்கா? உயிர்மை எழுத்துக்கள். இதையே நாங்க சொல்லணுமா? ஆமா, நான் சொல்ல கூடவே சொல்லணும். ஆ ஆ ஆ ஆ. என்ன பண்ணிட்டு இருக்க? பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க. கான்வென்ட்ல படிக்கிறவனுங்களுக்கு நீ தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா? ஏய், அவனுங்க என்ன உன்ன மாதிரி வழி இல்லாதவனுங்க நினைச்சியா? அவங்க தாத்தா செத்ததுக்கு அப்புறம் பொள்ளாச்சிக்கே நாட்டாமையாக போறான் எங்க அமரு. அவன் கூட இருந்து ஒத்தாசை செய்ய போறான் இந்த அர்ஜுன். அவனுங்களுக்கு நீ அரிச்சோடி சொல்லி கொடுக்கறியா? போடி. ஐயோ, அப்படி சொல்றாங்க மவராசா. உன்னை தாண்டி சொன்னேன். நான் வந்து போடி, நாங்க படிக்கணும். ஏண்டா என்னைய வாடா டீ போட்டு கூப்பிட்டா? என்ன மட்டும் நீ டா போட்டு கூப்பிடுற? என்ன இவன் அளவுக்கு மீறி போறான், வயசுக்கு மீறி பேசுறானே. இது சரிப்பட்டு வராது. இவனை நம்ம அதிகாரம் பண்ணா சரிப்பட்டு வராது. அடங்கித்தான் போகணும். அமருக்கண்ணா, இந்த யாழ்னிக்கு சரியா பாடம் சொல்லி கொடுக்க தெரியல, அதனால நான் சொல்லி கொடுக்கறேன். இனிமே நான் தான் டீச்சரு, நீங்க படிக்கிற பிள்ளைங்க. இல்ல இல்ல, நான் தான் டீச்சர். அப்ப நான் படிக்கிற பிள்ளை. சரி. அர்ஜுன், நீ தள்ளி உட்கார்றா. இது என்ன? ஆடு. தப்பு. மக்கு மக்கு. ஐயோ ஐயோ, அடிக்காதடா. இது அம்மா. அம்மா அம்மா. ஐயோ மக்கு. அடிக்காதடா. ரெண்டு அம்மா இல்ல, ஒரு அம்மா. சொல்லு. அது ஒரு அம்மா. மக்கு. ஐயோ, ஒரு அம்மா இல்ல, வெறும் அம்மா. சரி சரி சரி, வெறும் அம்மா. ஐயோ மக்கு மக்கு. அம்மா தானே சொல்ல சொன்னேன். மண்ட பொத்துக்கறடா பேரடி. அப்படி போடு. அடிக்காதடா அடிக்காதடா. எத்தனை வாட்டி சொல்றது? அம்மா டேய், ஏன்டா அப்படி அடிக்கிற? ஐயோ வேண்டாம்டா. டேய், ஐயோ ஐயோ ஐயோ. ஏப்பா, உன் படிப்புக்கு ஒரு கூப்பிடுடா, போறேன். எனக்கு போங்க போங்க. இனிமே நீங்க வந்தா தொலைச்சு போடுவேன், தொலைச்சி. அடே, அவனை விரட்டணும்னு போனா இவன் என்னைய விரட்டுறான், பாவி. ஐயோ, வலிக்குதே அப்பா. ஏங்க, என் புள்ள என்னமா பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா? என் புள்ள கிட்ட உங்க அம்மா என்னமா அடி வாங்குறாங்க பார்த்தல.
நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இது என்ன பேசுது பாரு எருமை. உங்க அம்மானு பீத்திக்காத. ஐயா, என் புள்ளைய விட்டு நடிக்க வைக்கிறவாயா? குட் பாய்.